ஒரு நினைவு சின்னம் என்பது உண்மையில் எதற்காக உருவாக்கப்படுகிறது? ஒருவர் இறந்துவிட்டால் அவருக்கு சிலையோ அல்லது மணிமண்டபமோ அமைத்தால் அவர் போல அனைவரும் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அமைக்கப்படுகிறது. அப்படி என்றால் ஜெயலலிதாவுக்கு வைக்கப்படும் இந்த நினைவு சின்னம் அவர் போல் வாழ வேண்டும் என்று சொல்வதற்காக அமைக்கப்படுகிறதா? அவர் போல கூட்டு போட்டு ஊர் பணத்தை கொள்ளையடிக்க மக்களுக்கும் மக்கள் பிரதிநிதிகளுக்கும் வருங்கால சந்ததிகளுக்கும் கற்றுத்தரப் போகிறதா? அதற்காகத்தான் தினம் தினம் அங்கே ஓடோடி போய் தியானம், சத்தியம், சபதம் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்களா? உண்மையில் அது ஓர் அவமான சின்னம். ஆம், மக்களின் நம்பிக்கையை பெற்று ஆட்சியில் அமர்ந்து அவர்களையெல்லாம் நம்பிக்கை மோசடி செய்து ஒரு சில குடும்பங்களுக்காக மட்டுமே வாழ்ந்து முடித்திருக்கும் ஜெயலலிதாவை போல இனி யாரும் பிறக்கவே கூடாது என்பதைத்தான் ஊருக்கு சொல்ல வேண்டுமே தவிர இப்படி ஊழல் ராணியை உத்தமராக காட்டும் வேலைகளை ஒருபோதும் சகித்துக் கொள்ளவே முடியாது. அவர் ஊருக்கு வேண்டுமானால் குற்றவாளியாக இருக்கலாம். எங்களை பொறுத்தவரை ஊழலை ஊட்டி வளர்த்த அம்மா. எனவே அவர்களை நாங்கள் தூக்கி கொண்டாடத்தான் செய்வோம் என்கின்ற பதில்தான் அந்த அடிமைகளிடமிருந்து வரும் என்றால் உங்கள் வீட்டு தோட்டத்தில் போய் புதைத்துக் கொள்ளுங்கள், சமாதியை கட்டிக் கொள்ளுங்கள். யார் உங்களை கேட்கப் போகிறார்கள்? ஆனால் அதிலும் ஒரு சிக்கல் இருக்கிறது அடிமைகளே. வீரப்பன் நினைவிடத்தில் சமாதி கட்ட உங்கள் ஊழல் ராணி அனுமதி கொடுக்கவில்லை. வீரப்பனின் சமாதியில் அவருடைய நினைவு நாளில் 4 பேர் கூடி நிற்பதை கூட அனுமதிக்கவில்லை உங்களின் ராணி. உங்கள் சட்டத்தின்படி வீரப்பன் உட்பட எந்த குற்றவாளிக்கும் சிலையோ மணிமண்டபமோ கட்டக்கூடாது என்றால் கிரிமினல் குற்றவாளியான ஜெயலலிதாவுக்கு மட்டும் எப்படி அமைக்க முடியும்? அது சொந்த இடமாக இருந்தாலும் கூட. இன்னொரு விதத்தில் பார்த்தாலும் இந்த கொடுமைகளை நாம் சகித்துக் கொள்ளவே முடியவில்லை. உலகையே திரும்பி பார்க்க வைத்த ரஷ்ய புரட்சிக்கு சொந்தக்காரன் லெனின். உலகெங்கும் இருக்கும் மக்கள் அனைவரும் சமம், ஏழை பணக்காரன் என்கிற வேற்றுமை கூடாது என்கிற உரிய எண்ணங்களை விதைத்தவன். அத்தகைய மனிதருடைய சிலையையே உடைத்து விட்டார்கள் முதலாளித்துவ பாதைக்கு திரும்ப விடப்பட்டிருக்கும் அந்த நாட்டினர் சிலரால். கியூபா என்னும் குட்டி நாடு உலகத்தின் பெரிய அண்ணனாக மிரட்டிக் கொண்டிருக்கும் அமெரிக்காவின் கண்களில் விரலை விட்டு ஆட்டிக் கொண்டிருக்கிறது அரை நூற்றாண்டுக்கும் மேலாக. அத்தகைய அருமையான தற்சார்புடைய நாடான கியூபாவை கட்டியமைத்தவன் பிடல் காஸ்ட்ரோ. அவன் இருந்த வரையில் ஒரு தெருவுக்கு கூட அவனுடைய பெயர் அங்கே சூட்டப்படவில்லை. அவன் இறந்த பிறகும் அந்த நாட்டின் தலைமை பொறுப்பை ஏற்ற தம்பி ரவுல் காஸ்ட்ரோ தன் அண்ணனின் பெயரை ஒரு தெருவுக்கு கூட சூட்ட அனுமதிக்கவில்லை. காஸ்ட்ரோவின் பெயரை சூட்டக்கூடாது என்று சட்டமே போட்டுவிட்ட தம்பி அண்ணனின் இறுதி சடங்கை தன் குடும்பத்தார் உள்ளிட்ட சிலருடன் மிக மிக எளிமையாக குடும்ப நிகழ்வாக நடத்தி முடித்தார். இப்படிப்பட்ட புரட்சிக்காரர்கள் தங்களை ஒருபோதும் புரட்சி தலைவன் என்றோ புரட்சி திலகம் என்றோ அழைத்துக் கொள்ளவில்லை, அழைத்ததையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் புரட்சி தலைவர் என்று புகழ்போதை ஏற்றிக்கொண்ட எம்ஜிஆருடன் சினிமாவில் தோன்றி நடித்த ஒரே விஷயத்தையே பெரும் புரட்சியாக எடுத்துக்கொண்டு புரட்சி தலைவி என்று ஊருக்கு ஊர் ஆட்களை ஏற்பாடு செய்து கூவ வைத்து அதையே தமிழகம் முழுவதும் பரப்பி ராஜீவ் படுகொலையை முன்வைத்து ஆட்சியை பிடித்து அதன் பிறகு கோடி கோடியாக கொள்ளையடித்து அதையும் ஒரு குடும்பத்துக்காகவே செய்து முடித்து அடுத்தடுத்து ஆட்சி கட்டிலை அந்த பணத்தை வைத்தே பிடித்து மிக பெரும் சாதனை எல்லாம் செய்திருக்கிறார் ஜெயலலிதா. ஒருவேளை இதையெல்லாம் புரட்சி என்கிறீர்களோ என்னவோ, ஆனால் நிஜ புரட்சியை இன்னமும் தமிழகம் பார்க்கவே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். மெரினாவில் நடந்த ஜல்லிக்கட்டு புரட்சியை விட பல மடங்கு பலமான ஒரு புரட்சி சீக்கிரமே வெடிக்கக்கூடும். அந்த புரட்சி தீயின் வேகத்தில் அவமான சின்னம் அடியோடு அழியக்கூடும். அடிமைகளே, அதற்கு முன்பாக நீங்களே உங்கள் ஊழல் ராணியின் சமாதியை பத்திரமாக பெயர்த்தெடுத்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள். இத மாதிரி மோர் பொலிட்டிக்கல் வீடியோஸ்க்கு விகடன் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.